ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இன்றைக்கி மார்னிங் டிஎன்பிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கம்மா. ஸோ இது ரிலவெண்ட்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்டிருந்தீங்க. அட் த சேம் டைம் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. பட் எந்த காலுமே நான் பிக் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், தென் அதுக்கு அடுத்தது ஒவ்வொருத்தவங்களுக்காக ரிப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட் என்னென்னா, மேம் பிடபிள்யூடிக்கு வேக்கன்சி இல்லையா அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, இசிக்கு எந்த வேக்கன்சியுமே இல்லையா, எதுவுமே எக்ஸாம் எழுத முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், பிடபிள்யூடி ரிலவெண்ட்டாக உங்களுக்கு எந்த வேக்கன்சியுமே இன்றைக்கி ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கலாமா? ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாருமே 514 சிலபஸ் பேஸ் பண்ணி ஃபார் பிடபிள்யூடிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் என்ன அப்படின்னா, பிடபிள்யூடிக்குன்னு எந்த வேக்கன்சியும் ஒதுக்கலை. மேபி வேணால் அப்கமிங் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அப்போ இசிக்கு என்ன தான் மேம் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நோட்டிஃபிகேஷனை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இசிக்கு 554 அப்படிங்கிற சப்ஜெக்ட் கோடில் சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து நம்ம இசி எலிஜிபிள்மா. நம்ம மட்டும் கிடையாது, அந்த 554 சிலபஸ்க்கு இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, ஐடி இன்க்ளூடிங் எம்சிஏ. ஓகேங்களா. இந்த 554 சிலபஸ்க்கு வந்து இந்த 5 மெம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னா எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தென் செகண்ட் திங், இதுக்கு என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 3664 அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் இந்த சிஸ்டம் மேனேஜர் எழுதுறீங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, சிவில் சப்ளை அண்டு கன்சியூமர் ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க. ஓகேங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 9 வேக்கன்சி. ஓகே, ஸோ இது வந்து இசிக்கான அப்டேட்மா. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடபிள்யூடிலேருந்து எந்த வேக்கன்சியுமே கொடுக்கல, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அவங்க எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு தான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சியே 9 வேக்கன்சி தான். அதில் இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, ஐடி, எம்சிஏ இவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சிலபஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 554 சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் சிலபஸுமே வந்து என்ன அப்படின்னா நம்ம ரிலவெண்ட்டாக இல்லைம்மா. ஓகேங்களா. ஓப்பனாக சொல்ல போனால் எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே ப்ரோக்ராமிங் பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 மந்த்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிற மாதிரிலாம் அங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா போஸ்ட்டு உங்களுக்கே தெரியுது, சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட் அப்படின்னா ஃபுல்லாகவே ஐடி ஓரியன்டு. ஸோ அதனால் உங்களுக்கு சிலபஸ் எப்படி இருக்குன்னா, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஸோ சிலபஸையும் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் ப்ரோக்ராமிங்கு, செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர், அது நம்ம படிச்சிருக்கோம். தேர்ட் யூனிட் வந்து டிஜிட்டல் லாஜிக் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஓரளவு படிச்சிருப்போம் நம்ம, ஆனால் அவ்வளோ டீட்டெயில்டாக படிச்சிருக்க மாட்டோம். ஃபோர்த்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமு, அதுக்கடுத்தது ஓஎஸ் அண்டு க்ளவுட் டெக்னாலஜி, இதெல்லாமே நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இந்த பேப்பரும் படிச்சிருக்க மாட்டோம். வெப் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி வந்து நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஃபைனல் இயர்லாம் நம்ம இந்த பேப்பர் படிச்சிருப்போம். தென் அதுக்கு அடுத்தது 9th யூனிட் வந்து மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் எம்பெடட் சிஸ்டம், அது ஓரளவு பார்த்துருப்போம். 10th யூனிட் வந்து நம்ம யூனிட், அதுவுமே வந்து பர்டிகுலராக இசிஇ அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே கம்பைன் பண்ணி இசிஇ ட்ரிபிள்இக்கான கம்பைன் பண்ணி காமன் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10th யூனிட். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த வேக்கன்சி கொடுக்கல. ஓகேங்களா. மேபி அப்டேட் ஏதாவது இருக்காங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இப்போ இந்த சிலபஸ் நம்ம அப்ளை பண்ணாலுமே ப்ரோக்ராமிங் பேப்பர்லாம் 3 மந்த்ஸில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. ஓகேங்களா. இந்த பேப்பர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம கரண்ட்டில் டச் பண்ண பேப்பர்ஸும் கிடையாது. ஓகேங்களா. இந்த பேப்பர்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமிங் பேப்பர். நீங்கள் நியூவாக தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் முன்னாடியே படிச்சிருந்தாலும் இப்போ இந்த 3 மந்த்ஸில் பார்த்து எக்ஸாம் எழுதுறதுங்கிறது வந்து பாசிபிலிட்டி நமக்கு கம்மி தான். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்கு ரிலவெண்ட்டாக ஏதாவது வேக்கன்சி ஏதாவது அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் அப்டேட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். தென் அதுக்கு அடுத்தது ட்ரிபிள்இக்கும் நான் காமனாக சொல்லிடுறேன் பாருங்களேன்ப்பா. ட்ரிபிள்இக்கு என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசிக்கு 9 வேக்கன்சி. ஓகேங்களா. இந்த சிஸ்டம் மேனேஜர் வேக்கன்சியில் உங்களுக்கு ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சிஸ்டம் மேனேஜர் ஓரியன்டாக ஒரு 9 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் உங்களுக்கு ஆப்டாக சொல்லணும்னா 4 வேக்கன்சி தான்ப்பா இருக்குது ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா. என்ன அந்த 4 வேக்கன்சி அப்படின்னா,
நீங்கள் அதே மாதிரி என்ன சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா 400 சிலபஸை வந்து பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரிலவெண்ட்டாக ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, மேம் இப்போ 400 சிலபஸுங்கிறது நம்ம படிக்கிற 514 சிலபஸ் மாதிரி தான். ஸோ நம்மளும் இப்போ ட்ரிபிள் இ பேப்பர்ஸ் தானே படிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த 400 சிலபஸ்க்கு ஈஸி அப்ளை பண்ண முடியுமானா இல்லைம்மா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க, ஒன்லி ஃபார் ட்ரிபிள் இ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இசிஇ இந்த கேட்டகரியில் வர மாட்டோம். ஓகேங்களா? நம்ம இப்போ கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கிறது 400 சிலபஸ் தான். பட் இருந்தாலுமே இந்த இதுக்கு அவங்க கொடுக்கல, குவாலிஃபிகேஷனே எலிஜிபிலிட்டியே இசிஇன்னு கொடுக்கல. ஸோ ஒன்லி ட்ரிபிள் இ தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 400 சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா 4 வேகன்சிக்காக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1666 இந்த சப்ஜெக்ட் கோடு வந்து சப்ஜெக்ட் கோடு 400. இந்த கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் இன்ஸ்பெக்டருக்கு வரும்பா. ஓகேங்களா? ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3532 அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது 3610 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஇக்கான போஸ்ட்டு, ஆனால் ஒரே ஒரு போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஒன் வந்து 3678 இது வந்து மெட்ரோ போஸ்ட்டு. ஓகேங்களா? இதுலேயும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் நீங்கள் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் அந்த சிஸ்டம் மேனேஜரில் இருக்கக்கூடிய 9 வேகன்சிக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 வேகன்சிக்கு பேஸ்ட் ஆன் 400 சிலபஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இசி அண்ட் ட்ரிபிள் இக்கு வேகன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எல்லாரோட ஆதங்கமும் என்ன அப்படின்னா படிக்கிறோமே தவிர அது ரெலவெண்ட்டாக நமக்கு கொடுக்கலையே அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாமா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த 400 சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம 514 சிலபஸில் படித்தோம்லப்பா, அந்த 5 மேஜர் பேப்பர்ஸ் பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், எம்என்ஐ, ரினியூவபிள் எனர்ஜி, ரிமைனிங் இருக்கக்கூடிய இசி பேப்பர்ஸ் கிட்டத்தட்ட அப்படியே சேம் சிலபஸ் தான் வருது. ஆனால் இட்ஸ் ஒன்லி ஃபார் ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்ட டவுட் எல்லாத்துக்குமே கிளாரிட்டி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, அதை தவிர்த்து மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே கேட்கலப்பா. பட் இருந்தாலும் சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிறது வந்து நம்மளால் அப்ளை பண்ணி எழுத முடியுமா அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி எழுத முடியாது, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நமக்கு ட்ரிபிள் இன்னு வரும்போது ஓகே இதை நான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி வந்தோம். பட் இருந்தாலும் இந்த பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் பேப்பர்ஸ், அது ஒரு நியூ திங். அதை நீ லேர்ன் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த டைம் பத்தாது. ஸோ அதனால் உங்கள் சைட்லேருந்து என்னங்கிறத யோசிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.